We'd like to welcome our Honorable Chief Guest, Mr. Uday Kumar. A big round of applause for him, please. Thank you, Uday, for giving the time. First match toss. We request Mr. Uday Kumar to proceed with the toss for the first match, which is the 4-1 or 4-2. 14, Roses and Sharon. Okay. Sir. Tail, head. Okay. You ask. What do you want? This is the call. Head. Okay. Sir, 1 second, sir. Ask them service or court. There also, sir. Okay, thank you, sir. What do you want? Service or court? Good. So, then you can change court. That side, right? Ball away. 14-11. Ball in. 15-11. You can. Sixteen 11. Point to Shraddha. 12-16. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பல்வேறு வழிகளில் தவறான வழிகளில் இழுக்கப்படுகிறார்கள். இதை போல் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருந்தாக்க அவங்க இதில் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வு நல்வாழ்வாக அமையும். மேலும் இப்பொழுது இளைஞர்களுக்கு பல வழிகளில் வாழ்க்கை நல்ல முறையாக அமைய இப்போ ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நமது இந்தியா மிகவும் பின்தங்கி உள்ளது. பார்க்குறதுக்கே வருத்தமாக இருக்குது. நமக்கு நமது உணவு முறை அட்மாஸ்பியர் எல்லாமே நம்மளுக்கு பாதகமாக இருக்குது. இதை நம்ம அவர்களுக்கு நல்ல வாய்ப்பளித்து நம் இந்தியா உலகத்தில் ஒரு முன்னணியில் வருவதற்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மேலும் இளைஞர்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உடலை பராமரிக்கின்ற இந்த ஸ்போர்ட்ஸும் மிகவும் அத்தியாவசியமானது. இளைஞர்கள் இதில் ஈடுபாடு கொண்டால் மற்ற தீய வழிகளில் தீய பழக்க வழக்கங்கள் கலைந்து நல்வாழ்வு பெறுவர் என்பது உறுதி. மேலும் அப்துல் கலாம் கண்ட இந்த இளைஞர்கள் நமது நாட்டை கட்டி காக்க இருக்கின்றார்கள். நமது நாட்டுக்கு நல்வழிப்படுத்த இருக்கின்ற இவர்களுக்கு இது ஒரு அடிப்படை வசதியாகவும் இருக்கும். மேலும் நமது விவேகானந்தர் கூறியது போல் 100 இளைஞர்களை தந்தால் நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார். அந்த 100 இளைஞர்களை நாம் அடையாளம் காட்டுகின்ற இந்த ஸ்போர்ட்ஸ்
அத்தாரிட்டி ஸ்போர்ட்ஸ் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற நமது விவேக்குக்கு எனது வாழ்த்துகள். நன்றி. நான் மேடவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேத்தி சௌந்தர்யா கூட்டிட்டு பள்ளிக்கரணை பேட்மிண்டன் கிளப்லேருந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கா. கடந்த ஒரு 8 மாதமாக அவள் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கா. இதில் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தருது. அதனால் எங்கள் பேத்தியை வந்து கூப்பிட்டு வந்து நான் மேடவாக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தள்ளி இங்கே நடந்தாலும் அவளுக்கும் ஒரு ப்ராக்டிஸ், இங்கே நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்குறதும் ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நீங்கள் நடத்துகிற விதமும் எங்களுக்கு வந்து மிகவும் கேவிஎஸ் வந்து ரொம்ப நடத்துகிற விதமும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஏற்கனவே ஒரு இதில் கலந்துக்கிட்டேன், இப்போ ஒரு இதில் கலந்துக்கிட்டேன். இப்போ கேவிஎஸ் வந்து வித்தியாசமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி இப்போ பல குழந்தைகளை வந்து நம்ம வந்து இந்தியாவின் எதிர்காலத்துக்கு ஒரு தங்க மங்கைகளை உருவாக்குறதுக்கு நீங்களும் பாடணுங்கிறது மிகுந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். என்னோட பையன் வந்து ஃபியோனிக்ஸில் பேட்மிண்டன் கற்றுட்ருக்கான். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடத்தும் போது பசங்களுக்கும் ஒரு என்துவாக இருக்கும். அவங்களையும் என்கரேஜ் பண்ணி அவங்களும் இன்னும் மேலே நல்லா விளையாடுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் டு கேவிஎஸ். வணக்கம். என் பொண்ணு நான் பள்ளிக்கரணை பேட்மிண்டன் கிளப்லேருந்து வந்திருக்கா. இந்த மாதிரி கெட் டுகெதர் ஒரு டோர்னமெண்ட் இருந்தால் தான் பசங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். எப்படி நிறையா அகாடமிலேருந்து வர்ற குழந்தைங்களோட மிங்கிளாகும் போது தான் ஒவ்வொருத்தவங்களோட கேலிபர் என்னன்னு தெரியும். பசங்களுக்கு ஒரு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. தேங்க்யூ. தாம்பரத்துலேருந்து வரேன். ஓகே, ஸோ திஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை சன். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான் லோக்கல் அகாடமியில். ஸோ இது ஃபஸ்ட்டு மேட்ச் அவனுக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ தேங்க்ஸ் KVS Academy to give the opportunity. Thank you. This is KVS Academy which has been going for 40 years. இந்த 40 இயர்ஸில் போயிட்டுருக்கிறதுல எங்களை வந்து இந்த வருஷம் டென்டல் கேம்ப்காக கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஃப்ரீ செக்கப் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெனிஃபிஷியல் அடையலாம். ஏன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் will have so many malocclusions and they have dental problems, decay or anything. அதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே அவங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க, செக்கிங் எங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இதில் they have given us an opportunity for us to know about the children and they can also say about what happens to them and they can learn from this academy thing. By this thing we can convey those patients like oral healthness. Only oral health is not important, it is related to the systemic health, whereas you have to check your oral cavity properly with a dentist. If at all you can't go and do that regularly, you can get used by this kind of camps where you can be benefited. And oral cavity you have so many problems. There is like mainly includes your dental cavity. Dental caries can be there and gingivitis. These are the mostly encountered problems. These can be cured by giving their attention towards the dentist so that they can be properly guided by the dentist and they can be treated accordingly. Thanks for this opportunity for conducting this camp in this KVS Academy. We are very thankful for those people. Hello, myself KV Thomas, Stag Academy of Badminton. இது நம்முடைய நண்பர் கேவிஎஸ் இந்த அகாடமியில் முதல் முறையாக இந்த இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் விவேக் அவங்க ரொம்ப பெருமையாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த டு ப்ரொமோட் பேட்மிண்டன் தான் இதோட கான்செப்ட் மொத்தமாகவே. டு ப்ரொமோட் பேட்மிண்டன் கிட்ஸை வந்து நம்ம பிரிங் அப் டு த நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு வரணும். பட் ஒரே ஒரு இது என்னென்னா ஃபைபர் ஷட்டில் எல்லாம் கண்ட்ரோல் தான். இப்போ ஃபெதர்லேயும் கண்ட்ரோல் பண்ணி தான் விளையாடுறோம், அதே இதையும் கண்ட்ரோல் தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது. ஆனாலும் இந்த இதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது, பிள்ளைங்க சிறப்பாக செய்துன்னு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே விவேக் வந்து பார்த்தப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வெளியே ஷாமினா, பேரண்ட்ஸு, பார்க்கிங் ஜோன் நல்லா இருக்குது, பேரண்ட்ஸ் உட்கார்றதுக்காக உள்ளது இருக்குது, மைக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, பிள்ளைங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த டைம் பிரகாரம் கூப்பிடுறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா மத்தியானம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறான்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸோ கன்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், எங்களுடைய ஸ்டாக் அகாடமி மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மோஸ்ட்லி இந்த இதை வந்து ஃபுல்லாகவே ஸ்போர்ட் இந்தியா என்ற கம்பெனி தான் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாகவே பேலட் போடுறதும் அதோடைய கால்ஃபர் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய ஒர்க்கும் சிறப்பாக இருக்குது. மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்ற மிஸ்டர் விவேக் அவர்களுக்கு.
ஒன்ஸ் மோர் வாழ்த்துக்கள் சார். Congrats Vivek sir, very good initiative, very supportive and very happy for this kind of initiative which you've organized for the kids today. As a parent and as a member of KVS, I congratulate you and this initiative, and let this be a grand success so that you can continue like this further. All the best to your initiative. Thanks a lot. கேவிஎஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேங்க. இந்த பசங்க ஃபிட்னஸ்க்காக நான் இந்த பசங்களெல்லாம் வந்து விளையாட வைக்கிறேன். இது வந்து செகண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த பசங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய உலக லெவலில் போய் விளையாடணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன். பை இது அசோக் சார்கிட்ட வந்து நான் இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது இதில் அமௌண்ட் ஏதாவது வரும்போது எஜுகேஷனுக்கு கூட கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லும்போது அவராக இன்வால்வ் ஆகி நான் என்னால் முடிஞ்ச ஒரு 5000 rupees நான் வந்து ஸ்கூலுக்கு டொனேஷன் மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். 2 வார்த்தை பேசுவார். வணக்கம். விவேக் சார் என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டை பற்றி சொன்னார். அவர் வந்து இதிலேருந்து வர ஒரு அமௌண்ட்டை சேரிட்டி பண்ணி வேறு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தொகையை கலெக்ட் பண்ணி சில தேவையான குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ்க்கோசரம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த இன்டென்ஷனில் முடிவு எடுத்திருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 5000 rupees நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். தேங்க்ஸ். என் பேர் அருள் ஜோதி, மகப்பேரில் இருக்கிறோம். சார் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சார் வந்து எங்களுக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எங்களுக்கு இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க கொடுக்குற 5000 வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் இதை வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது. அதை நிறைய பேர் வந்து பழமொழியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் உண்மையாலுமே அனுபவித்த ஒரு விஷயம். அம்மா உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. இன்றைக்கி கூட எனக்கு அவங்க நினைவாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது வந்து அப்பா ரயில்வே ரிட்டையர்டு எம்ப்ளாயி. உண்மையாலுமே எங்களெல்லாம் வந்து நல்லா படிக்க வச்சு செய்து எங்களுக்கு வந்து எந்த வித தடங்கள் இல்லாமல் நான் இதை செய்கிறேங்கப்பான்னா உடனே செய்யணுவாங்க. எங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்த காரணமே எங்கள் ஃபாதர் மதர் தான். உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லாத மாதிரியே நான் ஃபீல் பண்ணல. ரியலி தேங்க்ஸ் டு அவர் ஃபாதர் மதர்.